ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். கடகராசி நேயர்கள், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வருஷம் பார்த்தோன்னா 2026 வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம். என்ன பெரிய மாறுதல் வரப்போகுதுன்னா, சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடம் போகிறார். 3வது மாதமே போகிறார், அதாவது மார்ச் மாதமே போகிறார். மார்ச் மாதமே போகிறதுனால முடிஞ்ச வரலும் ஒரு 2 மாதம் பொறுத்துட்டேன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பெரிய ஒரு ரிலீஃப் லைஃப்பில். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக 2023 டிசம்பர்லேருந்தே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. அதனால் இப்போ அது பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 2022-23லேருந்தே பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிரமமான காலமாக இருக்குது. உடல்நிலையில் பின்னடைவு. ஏன்னா உங்களுக்கு ஆயுள் காரகன்னு சொல்லவர், ஜீவன காரகன்னு சொல்லக்கூடியவர், கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி. அவர் போய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இவ்வளோ நாளாக. மார்ச் மாதம் வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 9ஆம் இடத்துக்கு போகும். 9ஆம் இடத்துக்கு போகும்போது நிச்சயமாக பெரிய மாறுதல்கள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுத்தும். அதற்கேற்றார் போல் பார்த்தோம்னா ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, மே மாதம் கடைசியில், அதாவது ஜூன் மாதம் வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் குருவும் உங்களுடைய ராசியில் வர்றார். ராசியில் வரும்பொழுது பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம், தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் இடத்துக்கும் குரு வரார். அதாவது அந்த வருஷ கடைசியிலேயே 10ஆம் மாதம் அக்டோபர் மாதத்தப்போ குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படியும் பார்த்தாலேயானால் குருவினுடைய 2ஆம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இடம். ஏன்னா நட்பு வீடாக இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அடுத்தவர்கள்ட்ட வேலை வாங்கிறதுல பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தவரோட சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு சமசப்தமத்தில் போகிறார், கேத்துவும் உங்களுடைய ராசியிலேயே வர்றார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் கேத்து உங்கள் ராசியில் வர்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். இருந்தாலும் அது கொஞ்சம் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான முதலீடுகள் தேவைப்படும். அதாவது பார்ட்னர் உங்களுடைய வேகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகத்தோடு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதை தவிர பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக ரொம்ப பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும். அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்பவும் ஜாகிரதையாக கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். சனி, அஷ்டம சனி நீங்கிறது, அது 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால திருமணத்திற்கான உகந்த காலம் அப்படின்னு சொல்லணும்.
திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமையிறது. திருமண பந்தங்கள் இவ்வளவு நாளாக பார்த்துட்டு இருந்தது, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் குதிர்ந்து நிச்சயமாக உங்களுக்கு வீட்டுக்கு அதாவது மாப்பிள்ளையோ அதாவது பொண்ணுக்கு பார்த்துன்றவங்களுக்கு மாப்பிள்ளையோ மணமகனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மணப்பெண்ணும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா பண வரவு பார்த்தாலேயானால் நிச்சயமாகவே குருவும் உங்களுடைய ராசியிலிருந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் அதிபதியே உங்களுடைய ராசியில் போய் உட்காந்துருக்கார், அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கார். புதிய கடன் அமையும். அந்த கடனும் சுப செலவுகளால் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம். அதாவது பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக அதன் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தாய் தந்தையர் மூலியமாக பெற்றோர்கள் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், எடுத்த காரியங்கள் நிறைவேறும், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடகராசிக்காரர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் மே மாதத்திற்கு மேலே வந்து சற்று உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலம், எடுத்த முடிவுகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் இது பால் வியாபாரம் பண்ணுறவங்க, இது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க, பயிர் அந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், வேகமாக செல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள், துரித உணவகங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்கள்லாம் வந்து ரொம்பவும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரொம்பவுமே ஜாக்வாட்டில் இருக்க போகிறாங்க. எடுத்த எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் ட்ரிப்பிளாகி அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாலேனால் சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்களால் முடிஞ்சது வெள்ளை நிற ஒரு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க. அதாவது சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெள்ளை நிற ஆடை, வெள்ளை நிற வேஷ்டி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானம் கொடுங்க. பௌர்ணமிக்கு பௌர்ணமி அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.